Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் வந்துட்டு செய்ய போகிறோம். பெரிய நெல்லிக்காய் வச்சு தான் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம வீட்டிலே வந்துட்டு பொடி அரைச்சி இந்த ஊறுகாய் வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாத மாதிரி நம்ம வந்துட்டு இதை செய்ய போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சுத்தமாக தண்ணியே இல்லாத மாதிரி ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஊறுகாய் செய்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காயை வேக வைக்கணும். அதுக்காக நம்ம வந்துட்டு தண்ணியில் வேக வைக்க போகிறது கிடையாது. அப்படி தண்ணியில் வேக வச்சோம்னா அதோட சத்துக்கள் எல்லாம் போயிடும். அதுக்காக நம்ம வந்துட்டு ஆவியில் வேக வைக்கணும். நான் வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். இது வேகிறதுக்கு டைம் பார்த்திங்கன்னா 15 to 20 மினிட்ஸ் ஆச்சு. இந்த மாதிரி அதுவே பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு இதை வந்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக வந்துட்டு பிரிச்சாலே இது வந்துட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். இன்னுமே நீங்கள் பொடியாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சைஸே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும். அதை நல்லா ஆற வச்சுட்டு அடுத்தது இதுக்கு தேவையான பொடி வந்துட்டு அரைச்சிக்கலாம். ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறமா அதுக்குள்ளே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திடலாம். கடுகு வந்துட்டு ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பொரிய ஆரம்பித்ததும் இதை எடுத்து இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வாணலி நல்லா சூடாக இருக்கும். இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். எப்போதுமே வாணலி நல்லா சூடாக இருக்கும்போது வெந்தயம் சேர்த்துட்டோம்னா டக்குன்னு வந்துட்டு அது கருகிடாமல் நம்ம செவக்க விட்டு எடுத்துடலாம். நல்ல வாசனையும் கொடுக்கும், நல்ல சுவையும் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டதுமே நல்லா வந்துட்டு செவக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு செவக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஒரு வாசனையும் கிடச்சிது. கருகிறதுக்கு முன்னாடி இதை அடுப்பிலிருந்து எடுத்து மாற்றிடலாம். அடுத்தது இதுலேயே வந்துட்டு நம்ம காஞ்ச மிளகாயும் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. எப்போதுமே ஊறுகாய்க்கு பார்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு ஒரு 15 மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க 3 இன்க்ரீடியன்ஸுமே பார்த்திங்கன்னா எண்ணெய் எதுவும் விடாமல் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கோம். இப்போது இதுவும் நல்லா வந்துட்டு வறுபட்டுருச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதை 3யுமே பார்த்திங்கன்னா கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் 3ம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே வாணலியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஊறுகாய்க்கு எப்போதுமே நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திடலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்திடலாம். இப்போது இது ரெண்டுமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டி பீசஸாக வச்சுருக்கிற அந்த நெல்லிக்காயை இதில் சேர்த்திடலாம். நம்ம ஏற்கனவே நல்லா வேக வச்சிட்டோம். அதனால் இது சீக்கிரமாக பார்த்திங்கன்னா குக் ஆயிரும். நல்ல எண்ணெயில் வந்துட்டு கலந்து விட்டுறலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். கல்லுப்பு சேர்த்தும் போது தான் ஊறுகாய்க்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அதே போல் கல்லுப்பு சேர்த்துனோம்னா சீக்கிரமாக வந்துட்டு ஊறுகாய் கெட்டு போகாமையும் இருக்கும். அதுக்காக உப்பு முதல்ல கொஞ்சம் அளவாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா கூட நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்துட்டு கிளறி விட்டுறலாம்.
இப்போது இதில் நம்ம வெந்தயம், கடுகு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 3ஐயும் வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அரைச்சிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரக்கரனும் இல்லாமல் லைட்டாக கொரக்கரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ வந்துட்டு ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இனிமேல் கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு காரம் பத்தலை அப்படின்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுடலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த உப்பு காரம் எல்லாமே அந்த நெல்லிக்காயில் பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு இப்படி தான் இருக்குது. லோ ஃப்ளேம்லேயே அந்த 15 மினிட்ஸும் இருந்துச்சு. இதில் இப்போது நெல்லிக்காயில் நல்லா வந்துட்டு உப்பும் சரி காரமும் சரி பிடிச்சிருக்குது. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை உப்போ காரமோ பத்தலைன்னா கூட இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்துட்டு நல்லா குக்காக இருக்கிறதுனால அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இதில் உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இது செய்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் டைமும் எடுக்காது. நம்ம ஈஸியாக வீட்டிலையே செய்கிற ஒரு ஊறுகாய் எப்போதுமே பார்த்திங்கன்னா நல்லா ஊறும்போது தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எந்த அளவுக்கு பழசாகுதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சதுமே கூட சாப்பிட்லாம். இது இன்னும் ஊறும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.